அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகு 4ல கற்றலுக்கான அடிப்படை வளங்கள். நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது ஒரு சில இடத்துல இருந்து தான் அதோட கருத்துக்களை எடுத்துப்போம். சரியா? நம்ம பாடப்பகுதியும் தாண்டி ஒரு சில கருத்துக்கள் வெளியில இருந்து எடுப்போம். அதுதான் வளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை வளங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு தேவை அடிப்படை விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில தொடர்ந்து செய்யற எல்லா விஷயங்களையும் அடிப்படைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி நம்ம கற்றலுக்கு என்னென்ன இடத்துல இருந்து வளங்களை எடுத்துக்க போறோம் அப்படின்றத இந்த யூனிட் சொல்லுது. அதுல பார்வை நூல்கள் அப்படின்னா என்னன்னா, நம்ம புத்தகத்தையும் தாண்டி ஒரு சில கருத்துக்களை தேவைப்படும் போது நம்ம மற்ற இடத்துல இருந்து அந்த எடுத்துப்போம். அதுதான் பார்வை நூல்கள்னு சொல்றாங்க. அதுல ஒரு 3 நூல்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா, அகராதி, அபிதான சிந்தாமணி, பல்கலைக்கழக பேரகராதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இலக்கியத்தோட வரலாறு. இலக்கியம் எப்படி தோன்றுச்சு, யாரால தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு இந்த ஒரு தலைப்புல பார்ப்போம். தோன்றிய இலக்கியம் எத்தனை வகைகளாக பிரியுது, அதோட கலைக்கூறுகள் என்னென்ன விதத்துல இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தோன்றி வகையா பிரிஞ்சதை என்னென்ன எப்படி திறனாய்வாளர்கள் திறனாய்வு செய்யறாங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இலக்கியத்தோட விழுமிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. விழுமியம் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள், கருத்துக்கள், இது எல்லாத்தையுமே தான் விழுமியம் சொல்லுவாங்க. மனிதனோட எண்ணத்தையும் கருத்துக்களையும் எப்படி இலக்கியத்தின் வழியா கொடுக்கறான் அப்படின்றதான் விழுமிய பகுதி. கலைக்கூறுகள், நம்ம முன்ன பார்த்த தலைப்போட தொடர்ச்சியாக இந்த கலைக்கூறுகள் இருக்கும். மனித வளம் எப்படி இலக்கியத்தோடு ஒன்றி இருக்கு, அந்த மனித வளத்தை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தலைப்பு. பொது ஊடகம், கற்றலும் கற்பித்தலும் இந்த பொது ஊடகங்கள் வழியா எப்படி செயல்படுது அப்படின்றத இந்த தலைப்புல பார்ப்போம். அடுத்தது தமிழாசிரியரின் சிறப்பு பண்புகள். நமக்கு தேவையான தலைப்பு இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் தமிழாசிரியரா இருக்கும். நமக்கு என்னென்ன பண்புகள் வேணும் அப்படின்றத இந்த கடைசி தலைப்பு நமக்கு எடுத்து போறோம். நம்ம முதலாவதாக பார்வை நூல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா அகராதி. இந்த அகராதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகராதி அப்படின்ற சொல்லு 2 சொற்களோட இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அகரம் கூட்டல் ஆதி அப்படிங்கிறாங்க. அதாவது முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் இருக்கிறது தான் அகராதி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சொற்கள் பொருள் தெரிவதற்கு அகராதி பயன்படுத்தப்படுகிறது. அதாவது நம்ம பாட புத்தகத்துல பல சொற்கள் இருக்கும் இல்லையா, அந்த பல சொற்களுக்கு சரியான பொருள் தெரியறதுக்கு நம்ம அகராதி பயன்படுத்துறோம். அதாவது எடுத்துக்காட்டா இப்ப திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்காரு இல்லையா, அதுல இருக்க எல்லா சொற்களுக்குமே நமக்கு சரியான பொருள் தெரியாது. அப்படிப்பட்ட சொற்களுக்கு, கடினமான இருக்க சொற்களுக்கு பொருள் தெரியறதுக்காக தான் நம்ம அகராதியை பயன்படுத்துறோம். அகராதி என்னும் சொல்லி ஆதி என்னும் சொல் வடமொழி என்பதால் மொழி ஞாயிறு யாரு, தேவநாய பாவனர் இருக்காரு இல்லையா, அதை என்ன சொல்றாரு அப்படின்னா அகர முதலி அப்படின்னு சொல்றாரு. அகராதியில இருக்கிற ஆதி அப்படின்ற சொல் வடமொழி, அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அகர முதலி அப்படின்னு சொல்றாரு. சொல்லின் பொருளும் அதன் தோன்றி வந்துள்ள நூல் அவை குறிப்பிடப்பட்டுள்ளன. இப்போ ஒரு சொல் வந்திருக்கு, அது எந்த இடத்துல இருந்து தோன்றுச்சு, அந்த சொல்ல எந்த இலக்கியம், எந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்றது கூட ஒரு அகராதியில இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ஒரு பேர் அகராதியில தான் இருக்கும். நம்ம நாள்தோறும் பயன்படுத்திட்டு இருக்க அகராதியில அது இருக்கிறது கஷ்டம். ரொம்ப பெரிய அகராதிகள்ல தான் அந்த தோன்றிய விதம், அந்த சொல்லோட பொருள் எல்லாமே இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த அகராதியை தொடர்ந்து நூல்கள் எழுதுறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேரு அப்படின்னா உரிச்சொற் பணுவல் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல தோன்றின முதல் அகராதி எது அப்படின்னா சதுர அகராதி. அதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர். இதுல எத்தனை பதிப்புகளா பதிப்பிச்சிருக்காங்க அப்படின்னா 1928 பதிப்புகள் அதுல இருக்கு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு சொல்லோட பொருள் அதே மொழியிலையும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறொரு மொழியிலையும் இருக்கலாம். சரியா? இப்ப ஆங்கிலத்துல அகராதி பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருப்பாங்க அதுக்கான பொருளை. அதே மாதிரிதான் நம்மளோட அகராதிலையும் அந்த சொல்லுக்கான பொருளை அதே நம்ம தமிழ் மொழியிலையும் கொடுத்துருக்கலாம், வேற பிற மொழிகளையும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அகராதியோட பிரிவுகள். பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி அப்படின்னு வரும். இந்த இடத்துல மாத்திக்கலாம், தொடை அகராதின்னு வரும். பெயர் அகராதியில் என்ன இருக்கும் அப்படின்னா சொல்லும் பொருளும் இருக்கும். சரியா? சொற்களுக்கான பொருளும் சொல்லும் இருக்கும். அடுத்தது பொருள் அகராதி அப்படின்னா சொற்பிறப்பி, அந்த சொல்லுக்கான வேற பொருள்களும் இருக்கும். சரியா? இது அந்த சொல்லுக்குரிய பொருள் மட்டும்தான் இருக்கும். இந்த பொருள் இருக்கு இல்லையா, இந்த பொருள் ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குமா? கிடையவே கிடையாது இல்லையா. அந்த பொருட்களுக்குரிய நிறைய சொற்களும் இதுல இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க. தொடை அகராதி அப்படின்னா எதுகை மோனை இயல்புகளா இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இடம்பெற்றிருக்கும். தொகை அகராதி அப்படின்னா இலக்கிய கலை சொற்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
சதுரகராதியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த லத்தீன் சொல்ல பயன்படுத்தி தான் வீரமா முனிவர் சதுரகராதிய கருவூலம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது அகராதியோட வகைகள் என்னன்னு பார்க்கலாம். மொழி அகராதி, சொற்பிறப்பியல் அகராதி, சிறப்பு அகராதி, இலக்கண அகராதி, கருத்தியல் அகராதி, ஒத்த மற்றும் எதிர்ச்சொற்களின் அகராதி அப்படின்னு சொல்றாங்க. மொழி அகராதி அப்படின்னா அந்த சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல்லான பொருள் எங்க இருக்கு, அதோட பொருள் என்ன, எந்த இடத்துல இருந்து அந்த தோன்றி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் மொழி அகராதி. சொல் பிறப்பியல் அகராதி அப்படின்னா அது எந்த இடத்துல தோன்றி இருக்கும், அது எந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். சிறப்பு அகராதி அப்படின்னா அதுக்கு சிறப்பான பொருள்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்றது. அடுத்தது கருத்தியல் அகராதி அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, நமக்கு இப்போ வந்துட்டு நான் மரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கருத்தை வச்சிருக்கேன், ஓகேவா, அதை வந்துட்டு நான் அகராதியில தேட போறேன். அப்படி தேடும் போது அந்த மரத்தை மட்டும் நான் தெரிஞ்சுக்காம அந்த மரம் எங்க இருக்கு, இயற்கையில இருக்கு, அந்த இயற்கையை நோக்கி நான் செல்லப்படுறதுதான் கருத்தியல் அகராதி அப்படின்னு சொல்றாங்க. ஒத்த மற்றும் எதிர்ச்சொற்களின் அகராதி அப்படின்னா அது பொருளும் இருக்கலாம், அதோட எதிர்ச்சொல்லும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணியோட ஆசிரியர் யாருன்னா சிங்காரவேலு முதலியார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தொகுக்கப்பட்ட நூல் தான். இது எத்தனை வருஷங்களா தொகுத்திருக்காங்க அப்படின்னா 1855ல இருந்து 1931 வரைக்கும் தொகுக்கப்பட்டது. இதோட முதல் பதிப்பு 1910ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டிருக்கு. அது எத்தனை பக்கங்களோட பாத்தீங்கன்னா 1050 பக்கங்களோட. இரண்டாவது பதிப்பு 1634 பக்கங்களோட தொகுக்கப்பட்டிருக்கு. மூணாவது பதிப்பு 1934 பக்கங்களுடன் சிவபிரகாச முதலியாரோட தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த சிவபிரகாச முதலியார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்காரவேலோட புதல்வர் அப்படின்னு சொல்றாங்க. இது மூணுமே மதுரை தமிழ் சங்கத்தால தொகுக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா தமிழ்ல தோன்றிய முதல் கலைக்களஞ்சியம் எதுனா அபிதான கோஷம். இந்த அபிதான கோஷத்தை விட மிக விரிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் சொல்லப்பட்ட நூல் தான் அபிதான சிந்தாமணி. இதுல முதன்மையான புராண களஞ்சியம் எல்லாமே இருக்கும், புராண கதைகள் எல்லாமே இதுல இருக்கும். இந்த புராண கதைகளோட ரத்தன சுருக்கமா அந்த பாத்திரங்களோட உறவு முறைகளும் இதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தொன்மையான சாஸ்திரங்கள் பத்தின எல்லா விஷயங்களுமே அபிதான சிந்தாமணியில இருக்கு. மருத்துவ நூல்கள் இருக்கு, ஜோதிடங்கள் இருக்கு, தமிழரோட சிற்பவியல் ஆலயங்கள் பற்றிய தகவல்கள் இதுல ரொம்ப நிறையவே இருக்கு. தொல் தமிழ் இலக்கியங்கள் தகவல்களும் இதுல நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம எப்படி சாப்பிடணும், நம்ம திருமண சடங்கு என்ன, இறப்பு சடங்கு என்ன, எப்படி சாமியை வழிபடணும், எல்லா விஷயங்களுமே இதுல இருக்கு. இதுல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 வயசை கடந்த 1000 தாத்தா பாட்டிங்களுக்கு சமம் அப்படின்னா அபிதான சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்படின்னா தாத்தா பாட்டிக்கு நிறைய மரபுகள் தெரிஞ்சிருக்கும், முன்ன எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதே அந்த 100 வயசை கடந்த 1000 தாத்தா பாட்டிக்கு சமம், அதாவது அந்த அளவுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே அபிதான சிந்தாமணியில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ணகி அப்படின்னு நமக்கு யாருக்கு என்னன்னு தெரியும், கோவலனோட மனைவி தான் கண்ணகி அப்படின்னு தெரியும். ஆனா இந்த கண்ணகிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா பத்திரி மங்கை, மங்கள மடந்தை, திருமணத்தின் வீரபத்தினி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. இவங்க கண்ணகிக்கு மட்டும் இல்லாம கோவலனுக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் இளங்கோவடிகள் இந்த மாதிரி நிறைய பேருக்கும் இதுல நிறைய தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பல்கலைக்கழக பேரகராதி அப்படின்னு சொல்றாங்க. பல்கலைக்கழகம் அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட துறையில பட்டப்படிப்பையும் பட்ட மேற்படிப்பையும் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா மேற்கு நாட்டினால 19ஆம் நூற்றாண்டுல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இது யார் மூலியமா நமக்கு பேரகராதிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்துவ பணி மேற்கொள்ள வந்திருப்பாங்க இல்லையா பாதிரியார்கள், அவர்களை வெஸ்டிவல் தலைமையில வின்ஸ்லோ அப்படிக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இவங்க தலைமையில இந்த பேரகராதியை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிடையே நிறைய தடைகள் இருக்கும். யாரும் பண உதவிகள் யாரையும் இவருக்கு செஞ்சுக்கவே மாட்டாங்க. இவர் முடிவு செய்யறாரு கண்டிப்பா இதுக்கான பதிப்பகம் செய்ய நமக்கு பணம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவரோட சொந்த செலவுல தான் பேரகராதியை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அகராதியோட தலைமை பதிப்பாசிரியர்னா வையாபுரி பிள்ளைக்கு ராவ் பகதூர் அரசு வழங்கியது அப்படின்ற ஒரு பரிசை அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வையாபுரி பிள்ளைக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன, அடுத்த தலைப்பு இலக்கிய வரலாறு கால அடிப்படையில் அப்படின்னு பார்த்திருக்காங்க. இலக்கிய வரலாறு அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா இலக்கியம் காலந்தோறும் வெளியிட்ட வரலாற்றை குறிப்பது. அதாவது இலக்கியத்தின் மூலமா தான் நம்ம அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, எப்படி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதோட அடிப்படையா தான் சொல்றாங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கியத்தை பார்த்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறாங்க.
எப்படி பிரிக்கிறாங்கன்னா பழங்கால இலக்கியம், இடைக்கால இலக்கியம், நவீன கால இலக்கியம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பழங்கால இலக்கியம் அப்படின்னா என்னன்னா ஒரு 4 மொழியும் சொல்றாங்க. சீனம், கிரேக்கம், லத்தீன், இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சீன மொழியை பார்த்தீங்கன்னா சுன்சு அப்படின்றவர் ஒரு போர் முறையில பத்தி ஒரு நூல் எழுதியிருப்பாரு. இன்னைக்கு வரைக்குமே போர்ல பத்தி ஒரு சிறந்த நூல் எது அப்படின்னா இவர் எழுதின நூல் தான். அடுத்தது கன்ஃபியூசியஸ் மற்றும் லா ஒசி அப்படின்றவர் என்ன எழுதியிருப்பாருன்னா இவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா பழமொழிகள் இருக்கு இல்லையா, நம்ம பழமொழி படிக்கிறோம் இல்லையா, அவர் அந்த சீன மொழியில் எழுதியிருந்தா இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிரபலமான நூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிரேக்கத்துல இலியட் மற்றும் ஒடிசி, இது வந்து ஒரு சோகமான காட்சியை கொண்டிருக்கும் இந்த நாடகம். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படின்னு நம்ம இலக்கியங்கள் வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க மொழியில இந்தந்த இலக்கியங்கள் தான் அப்ப பழங்காலத்துல ரொம்ப பிரபலமா இருந்தது, சிறப்புடையதா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லத்தீன் மொழியில பிளாட்டியல் வந்து ஒரு நகைச்சுவை நாடகத்தை எழுதியிருக்காரு. இதுவும் கிரேக்க மாதிரி ரொம்ப சிறப்பாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி அப்படின்றத அடிப்படையாக கொண்டுதான் இலக்கியங்களும் அறக்கருத்துக்களும் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸ்ருதி அப்படின்னா வாய் வழியா கத்துக்கக்கூடியது, ஸ்மிருதி அப்படின்னா அனுபவங்கள் வழியா கத்துக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அது இடைக்கால இலக்கியம் அப்படின்னா இதுல வந்து ஒரு சில இலக்கியங்கள் வந்து ரொம்ப பெருகி காணப்பட்டிருக்கு. என்னன்னா இந்த பெருகி இலக்கியங்கள், ஒட்டமன் இலக்கியங்கள், அரேபிய இலக்கியங்கள், யுத்த இலக்கியங்கள் வந்து அந்த இடைக்காலத்துல வந்து தோன்றியதாகவும் மிக பழமையான இலக்கியமாகவும் சொல்றாங்க. அடுத்து நவீன கால இலக்கியம். நவீன கால இலக்கியங்கள் அப்படின்னா என்னன்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உருவான இலக்கியங்கள் எல்லாமே நவீன கால இலக்கியங்கள் தான். எடுத்துக்காட்டா என்னன்னா பல்லு, சிந்து, கும்மி, அந்தாதி, அம்மானை, தூது, கோவை, இது எல்லாமே நம்ம நவீன கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இலக்கியத்தோட வகைகள். அடுத்த தலைப்பு இலக்கியம் வந்து மனுஷ வாழ்க்கையோட அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் வாழும் சூழ்நிலை அப்படி எடுத்துக்காட்டுறது தான் இலக்கியம். ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நம்ம படிச்சதுல தெரிஞ்சிருக்கோம் அவங்க எந்த மாதிரி வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே நம்ம இலக்கியங்கள் மூலமா தான் தெரிஞ்சிருக்கோம். இலக்கியத்தை 2 பிரிவா பிரிக்கிறாங்க. என்னன்னா இந்தியல் இலக்கியம், அறிவியல் இலக்கியம். இந்தியல் இலக்கியம் அப்படின்னா என்னன்னா ஒரு இலக்கியத்தை ஒரு மனுஷன் படிக்கும் போதே அவனுக்கு இன்ப உணர்ச்சிகள் இருக்கணும், அதுதான் இந்தியல் இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அறிவியல் இலக்கியம் அப்படின்னா கிரேக்க மொழியும் சீன மொழியும் ஆங்கில மொழி இதெல்லாம் ஒப்பிடும்போது தமிழ்ல அறிவியல் இலக்கியம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம இதை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது இதன் அடிப்படையில தான் இலக்கியம் 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா அயல்நிலை பாகுபாடு. அயல்நிலை பாகுபாடு அப்படின்னா 2 வகையா இருக்கும். தூய இலக்கியம், சார்பு இலக்கியம். தூய இலக்கியம் அப்படின்னா இலக்கியத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்புகள் இருக்கும் இல்லையா, காதல், இல்வாழ்க்கை, துறவரம், இந்த மாதிரி எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது தான் தூய இலக்கியம். சரியா? சார்பு இலக்கியம் அப்படின்னா அதுக்கு எந்த பாகுபாடுமே இதுல தேவை கிடையாது. சரியா? கற்பனைக்கு இடம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கருத்துக்களை தெளிவுபடுத்தணும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை மட்டும் சொல்றதா கூட இருக்கலாம் சார்பு இலக்கியம். அடுத்தது அனுபவ நிலை பாகுபாடு அப்படின்னா அது ஒரு 4 டைப்பா கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா தன் சொந்த நடையில எழுதுறது. நான் சொந்த நடையில எழுதணும்னா ஒரு குறிப்பிட்ட பண்பை வச்சு எழுதணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதிக்கலாம். இப்போ வந்துட்டு தன் வரலாறு நூல், தன் பயண நூல் அப்படின்னா என்னோட வரலாறை நான் தான் சொல்ல முடியும், மற்றவங்களை பார்த்தோ இல்லை மற்றவங்க சொல்ற மாதிரி என்னோட வரலாற்றை நான் எழுத முடியாது. பயண நூல் அப்படின்னா நான் பயணிச்சதை பத்தி தான் நான் எழுத முடியும், அதான் சொந்த நடையில எழுதுறது அப்படிங்கிறாங்க. பக்தி கூட அப்படிதான், எனக்கு ஒரு கடவுளை நான் எந்த விதத்துல பாக்குறேனோ அந்த மாதிரி தான் நூல் எழுதுவேன், அதுதான் சொல்றாங்க. அடுத்து பொதுவான வாழ்க்கை. இப்போ மக்களோட பொதுவான வாழ்க்கையை பத்தி சொல்றது. அம்மானை பாடல்கள்லாம் உங்களுக்கே தெரியும், குழந்தைங்க எப்படி இருந்தாங்க, எப்படி விளையாண்டாங்க, அப்ப அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு பொதுவான தகவல்களை சொல்றதுதான் அம்மானை பாடல். சமுதாயம் அப்படின்னா ஒரு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாமே அதுல இருக்கும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மதுரை காஞ்சி மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இயற்கை பத்தின பொதுவான கருத்துக்களை சொல்றதுதான் இந்த பாகுபாடு. அழகின் சேர்ப்பும் குறிஞ்சி பாட்டு இயற்கை பத்தி நமக்கு அதிகமா எடுத்து சொல்லும், அதுதான் அது சொல்றாங்க. கலைநயம் அப்படின்னா ஒரு கலையா கொண்டு போறது. சரியா? இலக்கணம் இந்த ரீதியில போறதுதான். இதுக்கு வந்து தண்டி அலங்காரத்தையும் அணி இலக்கணத்தையும் சொல்றாங்க. வடிவமைதி பாகுபாடு அப்படின்னா என்னன்னா துறை, தானிசை, திருத்தம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே பொதுவா வச்சு பாடுறதுதான் வடிவமைதி பாகுபாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இலக்கியத்தின் இயல்பு. இலக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா புதுமை, பெருமை, பொறுமை, பேருண்மை, சிறப்பு இயல்புகளா இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அக இயல்பு இலக்கியம், புற இயல்பு இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இலக்கிய கலைக்கூறுகள். இலக்கியம் அப்படிங்கிறது கலை, மக்கள் அது நுண்ணுணர்வுக்கு விருந்தாக அமைஞ்சு. இலக்கியம் கலைனா என்ன அப்படின்னா கலைனா என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு விஷயத்த செய்வோம், அது பார்க்கறவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அது கண்ணுக்கு விருந்தாக இருக்கலாம், செவிக்கு ஒரு விருந்தாக இருக்கலாம்.
இலக்கியமும் அதே மாதிரி தான். படிக்கிறவங்க கேட்கிறவங்களுக்கு இன்பம்ன்ற மாதிரி இருக்கணும். அப்ப இது ரெண்டுமே சமம் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணும் எழுத்தும் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இது ரெண்டும் ஒரு சில நேரத்துல சரி வராது அப்படின்னு ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதான் மனுஷனோட மனப்பயிற்சியாகிய கல்வி பிறரால் கண்சேவி முதலிய பொறிப்புலன் வழி உணரப்படுகிறதாகவும் இருக்கலாம். திறன்களை கலைகள் என போற்றப்படுகிறது. திறன் அப்படின்னா என்னது? நம்ம கிட்ட குறிப்பிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறன்கள் இருக்கும் இல்லையா, அந்த திறனை தான் கலை அப்படின்னு சொல்றாங்க. கலைஞன் எப்படி இருக்கான்னா தனக்குள்ள ஏற்பட உணர்வுகளை தான் கலையா வெளிப்படுத்துறாங்க. சரியா? ஒரு சிலருக்கு ஓவியங்களைய ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஏன்னா அவங்க உள்ள உணர்வு அதிகமா இருக்கும். அந்த ஓவியத்தினுடைய ஆற்றல் அவங்களுக்கு அதிகமா இருக்கலாம். அதனால அந்த கலைகளை அவங்க எழுதலாம் தான். தன்னோட உள் உணர்வுகளை வச்சுதான் கலை உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. உயிர்கள்ல சிறந்து விளங்குறது மனுஷன். எல்லா உயிர்களுக்கு பறப்பைகளுக்கு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு பாலூட்டிகளுக்கு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அதுல உயர்ந்தது யாரு? மனுஷன். அது மாதிரி கலைகள்ல ரொம்ப உயர்ந்து நிற்கிறது எது அப்படின்னா இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. கலை வரலாறு. கலை எப்படி தோன்றுச்சு அப்படின்னா ஆக்கத்திறனோட வெளிப்பாடு தான் கலை. சரியா? ஒரு மனுஷனோட என்ன நினைக்கிறானோ, என்ன செயல்படுத்த நினைக்கிறானோ அதுதான் கலையா இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல பெரும்பாலும் கலைகள் 9ஆ தான் வகுத்திருக்காங்க. என்னன்னா நமக்கே தெரியும். கட்டிடக்கலை, நடனக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, கவிதைக்கலை, திரைப்படக்கலை, ஒளிப்பதிவியல் கலை, வரைகலை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுல கலை பொதுவா காட்சியா தான் இருக்கு. சரியா? இது எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியதுதான். இசை மட்டும்தான் நம்ம கேட்போம். எல்லாமே நம்ம பார்க்கறதா தான் இருக்கு. அதுல பெரும்பாலும் பார்க்கறதுனால கலை ஒரு காட்சி கலை தான் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்களையும் உணர்வுகளையும் பிறருக்கு நான் சொல்லி கொடுக்குற விதம், நோக்கங்களுக்காக மனிதனால் உருவாக்கப்படுற செய்பொருளை தான் கலை அப்படின்னு சொல்றாங்க. என்னோட எண்ணத்தையும் நோக்கத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன், அதோட நோக்கம் கலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கலைக்கூறுகள் அப்படின்னா என்னன்னா மொத்தம் கலைக்கூறுகள் 64ன்னு சொல்றாங்க. அது தலையான கலை எப்படி அப்படின்னா இலக்கியம். இலக்கியம் மொழிசார் கலை அப்படிங்கிறாங்க. அதுக்கு மொழி மட்டும் தேவை கிடையாது. எந்த வகையில வேணா நான் என்னோட கலையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பயன்கலை, பருமக்கலை, நுண்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை அப்படின்னு சொல்றாங்க. பயன்கலை அப்படின்னா என்னன்னா இதுல கட்டிடங்கள் கட்டுறதுக்கான இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல பயன்கலையில இருக்கும். நுண்கலை அப்படின்னா ரொம்ப மைனூட்டா இருக்கிறது. ஓவியம், சிற்பம், இசை, இது எல்லாமே நுண்கலையில வரும். பருமக்கலை அப்படின்னா கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் இணைந்து செயல்படுறது தான் பருமக்கலை. கவின்கலை அப்படின்னா சிற்பங்கள் படிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா, அதுதான் சிற்பக்கலை. நிகழ்த்துக்கலை அப்படின்னா ஒரு விஷயத்தை நிகழ்த்து, அதாவது கூத்து, இந்த மாதிரி பொம்மலாட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நிகழ்த்துக்கலை. அதாவது இப்போ கல்வியை நம்ம ஒரு கலை மூலியமா தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால கூத்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்து மாணவர்களுக்கு ஒரு எழுச்சி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கிய திறனாய்வு, நம்ம சொன்ன மாதிரியே திறனாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்தை ஒரு திறனாய்வாளன் எடுத்த உடனே இந்த புத்தகம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, குறைவுள்ளது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் அந்த புத்தகத்தை ஃபுல்லா படிச்சு அதுல என்ன விஷயம் இருக்கோ அதை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் திறனாய்வாளன் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கியத்தின் பல்வேறு கூறுபாடுகளை ஆராய்வது தான் திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய இருக்கு. கவிதை திறனாய்வு இருக்கு, நாடக திறனாய்வு இருக்கு, புனைக்கதை திறனாய்வு இருக்கு. இது எல்லாத்தையும் போலதான் கலையும் திறனாய்வு கலை அப்படின்னு சொல்றாங்க. மனிதனோட முக்கியமானது எது அப்படின்னா ஆளுமை. சரியா? அப்போ ஒரு புத்தகத்தோட ஆளுமையை எது மூலியமா வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா திறனாய்வு மூலியமா தான் வெளிப்படுத்த முடியும். இது ஒரு புத்தகத்தோட உண்மை தன்மையை விளக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் எல்லா புத்தகத்தையும் படிக்க முடியாது, நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்ப திறனாய்வாளர்கள் மூலமா நம்ம அந்த புத்தகத்தை எளிமையா புரிஞ்சுக்கலாம். என்ன விஷயம் இருக்கு, என்ன விஷயம் இல்லை அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. நம்மளும் எழுதியிருக்கோம். EPC 4ல ஒரு புத்தகத்தை படிச்சு அந்த புத்தகத்துல இருந்து என்ன பொதுவான கருத்துக்கள் இருக்கோ அதை தான் நம்ம எழுதியிருப்போம். அதையும் நம்மளும் ஒரு திறனாய்வாளராக இந்த இடத்துல செயல்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க. அது திறனாய்வாளனோட தகுதிகள் என்னென்ன இருந்தா ஒரு நல்ல திறனாய்வாளனா இருக்க முடியும் அப்படின்னா அடிப்படை தகுதிகள் இருக்கணும். சரியா? ஒரு சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடியதாவோ அளவிடக்கூடிய அடிப்படை தகுதிகள் இருக்கணும். உள்ளம் வியப்பாக இருக்கணும். அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் கூட விடாம வியப்பா இருக்கணும். நெகிழ்ச்சி உடையதா இருக்கணும். ஊடுருவு நோக்கம் அப்படின்னா ஒரு விஷயத்த ஊடுருவி அதுல என்ன இருக்கு அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். முழுமையாக ஆராயணும். ஒரு புத்தகத்தை பாதியோட விடாம முழுசா ஆராயணும். குணமும் குற்றமும் நாடுவது முதல் நிலை. குணம் நாடின் குற்றம் நாடின் ஒரு குரல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே அதை வெளிப்படுத்தணும், எல்லாத்தையும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இலக்கிய வரலாற்றின் விழுமிய பகுதி அப்படின்னு முன்னையே சொல்லிட்டேன். விழுமியம்னா என்னன்னா ஒரு மனுஷனுடைய எண்ணத்தையும் கருத்தையும் எப்படி வெளிப்படுத்தலாம், அது இலக்கியத்தின் மூலமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இலக்கிய வரலாறு நம்ம சொன்ன மாதிரி தோன்றிய இலக்கியங்கள் கிரேக்கத்துல இலக்கியம் தோன்றிருக்கு, லத்தீன்ல இலக்கியம் தோன்றிருக்கு,
அது எல்லாமே நினைச்சு இருக்குதா? கிடையாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரிதான் இலக்கிய வரலாறு நம்ம முன்ன பார்த்த மாதிரியே தான் எப்படி தோன்றுச்சு, எந்த விதத்துல இருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்றது. அடுத்து சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னா சங்க காலத்துல தோன்றின இலக்கியங்கள் எல்லாமே தனித்தனியா தான் இருந்துச்சு. எதுவுமே தொகுக்கப்பட்டு கிடையாது. எல்லாமே தனித்தனியா இருந்துச்சு. இது வந்து ஒரு 8 தொகை நூல்கள் வரும். இந்த 8 தொகை 10 பாட்டு நூல்கள் எல்லாமே தனித்தனியா இருந்து எப்படி தொகுத்திருக்காங்க, அவங்களோட எண்ணங்களும் கருத்துக்களும் தனித்தனியா இருந்து அதற்கு ஏற்பட்ட போல தொகுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் சொல்றாங்க. இது அகம்புறம் நமக்கே தெரியும். அகப்பொருள் புறப்பொருள் நம்மளே படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி தான் சொல்றாங்க. வரலாறு நம்ம முன்ன பார்த்த மாதிரியே தான் சங்ககால இலக்கியங்கள்ல தனித்தனியா இருந்தது. அதை சேர்த்தாங்க. எப்படி சேர்த்தாங்க அப்படின்னா 8 தொகை நூல்களாகவும் 10 பாட்டு நூல்களாகவும் சேர்த்தாங்க. அதை எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா அகமாவும் புறமாவும் பிரிச்சு கொடுத்தாங்க. அடுத்தது பொது ஊடகங்கள். 20ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இந்த பொது ஊடகங்கள் வந்து தொழில்நுட்பங்களாக வளர்ந்துச்சு. சரியா, அதுல இருந்து நூல்கள், இணையம், இதழ், திரைப்படம், செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, ஒளிப்பதிவுகள், இது எல்லாமே பொது ஊடகங்கள் தான். அதுல இருந்து அச்சு ஊடகங்கள் அப்படின்னா என்னன்னா இதழ்கள், செய்தித்தாள்கள், அதன் மூலியமா கற்றல் கற்பித்தலை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது திறந்தவெளி ஊடகங்கள் அப்படின்னா என்னன்னா விளம்பர பலகைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது குறும்பலகைகள், விளம்பரங்கள், மெய்நிகர்னா இருக்கிற மாதிரி நிகழ்வுல இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இதுல எல்லாத்திலையுமே நம்ம எப்படி கொண்டு போகலாம், நம்மளோட கற்பித்தலையும் கற்றலையும் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றது. அடுத்தது அதுதான் முடிஞ்சாச்சு. அடுத்து நம்ம கடைசி தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழாசிரியரோட பண்புகள். தமிழாசிரியர் அப்படின்னா என்ன? ஒரு ஆசிரியர் அப்படின்னா இருக்கிறது ஒரு சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆசிரியர் பள்ளியில மட்டும் மாணவர்களை பார்த்துக்காம வெளியிலேயும் நிறைய விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கற்பிப்பதோடு நின்று விடுறதுல ஆசிரியரோட பணி. வெறும் கற்பிக்கிறது மட்டும் தான் அவங்களோட பணியா இருக்கா? கிடையவே கிடையாது. அவங்கள ஊக்குவிக்கிறதுல இருந்து, அவங்க வழிகாட்டுறதுல இருந்து, அவங்கள ஒரு ஆரோக்கியத்துல பாதுகாக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் ஒரு சிறந்த பணி எப்படின்னா ஆசிரியர் பணி தான் அப்படின்னாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் அவங்களோட ஆசிரியர் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அந்த ஆசிரியரை போல இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு விஷயம் ஒரு மாணவனுக்கு சொல்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்த முதல்ல நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம தொடர்ந்து அதை செய்யக்கூடியதா இருக்கணும். அப்பதான் அந்த விஷயத்த நம்ம மாணவர்களும் செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டோட தரம் மக்களோட பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மக்களோட தரம் யாரை பொறுத்து இருக்குன்னா அந்த கல்வியை பொறுத்து இருக்கும். சரியா, அந்த கல்வியோட தரம் யாரை பொறுத்து இருக்குன்னா ஒரு ஆசிரியரை பொறுத்து தான் அமைது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்களோட சிறப்பு பண்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்தில் புலமை பெற்றிருத்தல். நம்ம தமிழாசிரியரா இருக்கனால தமிழ் பாடத்துல ரொம்ப புலமை அதிகமா இருக்கணும். மாணவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம சரியான பதிலை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கணும். உளவியல் அறிவு, அதாவது பாடத்துல மட்டும் புலமை இருக்காம நம்ம வகுப்புல இருக்க மாணவர்கள் எல்லாமே சரியா இருக்காங்களா, இன்னைக்கு நம்ம பாடம் நடத்தணும் அப்படின்னா அது அவங்களால கேட்க முடியுமா அப்படின்ற உளவியல் கருத்து அறிவும் அவர்களுக்கு இருக்கிறதா இருக்கணும். தமிழ் கற்பிக்கும் முறை, இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற விதம் அவர்களுக்கு புரியல அப்படின்னா நான் வேற எந்த மாதிரி அவங்களுக்கு கற்பிக்கலாம், இப்போ நான் எடுத்துட்டு போயிருக்க பாடத்தோட தலைப்பை நான் வேற எந்த வகையில அவங்களுக்கு போய் சேர்க்கலாம் அப்படின்ற கற்பிக்கும் முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். தன்னம்பிக்கை, இப்போ தமிழ் படிச்சா நீ இந்த அளவுக்கு உயரலாம், அப்போ நீ தன்னம்பிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தமிழ் பாடத்தில் நம்பிக்கை, அவங்களுக்கு நம்ம படிக்கிற விதத்துல நம்ம சரியா தான் படிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம பாடத்துல நிறைய பேருக்கு ஒரு தவறான கருத்து இருக்கும், இந்த பாடத்தை படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த வேலையும் இருக்காது, அந்த மாதிரி தவறான எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் கலைச்சி தமிழ் பாடத்துல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதமாகவும் நம்ம செயல்படணும். அடுத்தது சிறந்த மனித பண்புகள். மனித பண்பு எல்லாருக்கும் வரும், தமிழாசிரியர்கள் மட்டும் இல்லாம எல்லா ஆசிரியர்களுக்குமே மனித பண்புகள் நிறைஞ்சிருக்கணும். வகுப்பறை செயல்பாடு பாடத்தையும் தாண்டி மாணவர்களுக்கு வகுப்பறையில் நீங்க என்ன சொல்லித்தர போறீங்க, அதை எப்படி சொல்லித்தர போறீங்க அப்படின்றது இருக்கணும். அடுத்தது போதுமான அறிவு. நம்ம முன்ன இருக்க அறிவை மட்டும் வச்சுட்டு இப்ப பாடம் நடத்த முடியாது. சரியா, இப்ப வந்து தலைமுறை மாற மாற மாணவர்களோட கற்பித்தலும் கற்றலுமே வேற மாதிரி இருக்கு. அதுக்கு போதுமான அறிவு நமக்கு இருக்கா? இப்ப நான் முன்னாடி நிற்க போறேன், நான் பாடம் எடுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு போதுமான அறிவு எனக்கு இருக்கா? அதே மாதிரி அதை சோதிச்சு நிகழ்காலத்துல என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. நேரம் தவறாம வகுப்பறைக்கு செல்லணும், நேரம் தவறக்கூடாது அப்படின்னு மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ.